சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். புதுச்சேரியில் வேட்புமனு திரும்ப பெற இறுதி நாளான இன்று இந்தியா கூட்டணியில் திமுக போட்டியிடும் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் திரும்ப பெற போவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதியோட நிறைவடைந்த நிலையில் நேற்று முன்தினம் வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது. மேலும் இன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு வாபஸ் பெற இறுதி நேரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதியிலும் திமுக 14 தொகுதியிலும் போட்டியிடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திமுக சார்பில் 13 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது. இதேபோல் திமுக போட்டியிடக்கூடிய 5 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக போட்டியிடுகிறது. காலாப்பட்டு தொகுதியில் திமுக சார்பில் ரமேஷ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ராஜ்பவன் தொகுதியில் திமுக சார்பில் விக்னேஷ் கண்ணனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் குமரன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திருப்புவனை தொகுதியில் திமுக சார்பில் அங்காளனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேலு என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மங்களம் தொகுதியில் திமுக சார்பில் ரங்கன் என்பவர்களுக்கு ஒதுக்கி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ரகுபதி என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோல் காரைக்கால் தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் நாஜிம் அவர்களுக்கு ஒதுக்கி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரபு என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு வாபஸ் பெற நிறைவேற உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் திரும்ப பெற மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த 5 தொகுதிகளில் ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்றால் அதாவது நட்பு ரீதியான போட்டி. திமுக போட்டியிட்டாலும் சரி, அதே தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களும் களம் காண்பார்கள் என காங்கிரஸ் கட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நடைபெறவுள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திமுக போட்டியிட்டாலும் காங்கிரஸும் போட்டியிடுகிறது. எனவே இந்த இரு கட்சிகளும் 5 தொகுதிகளில் போட்டியிடும் பொழுது அதாவது எதிரணியினான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகுந்த பலமாக கருதப்படுகிறது. எனவே இன்று மாலை இந்த 5 தொகுதியிலும் திமுக சார்பில் போட்டியிட்டாலும் காங்கிரஸ் கட்சியினர் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற்றால் மட்டுமே என்ன நடக்கும் என்பது அடுத்த கட்ட நடவடிக்கை தெரிய வரும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.